வெல்கம் டு த சில் செஃப். இன்னைக்கு ஈஸியானதும் ஹெல்தியான மீன் குழம்பு தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். மீன், தக்காளி, வெங்காயம், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கார்லிக், கடுகு, வெந்தயம், சீரகம், உளுந்து 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய், புளி சிறிதளவு, தேங்காய்ப்பால். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மீன் கறினாலே நல்லெண்ணெய் தான், அதுதான் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 ml எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்ச கடுகு, சீரக, வெந்தயம்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நல்லா வணங்கினோன்னு தக்காளி 1 மீடியம் சைஸ் பெருசு, அதை போட்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதோட இப்போ ஸ்பைசஸ்: தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிம்பிளாக உங்களுக்கு செய்யலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இப்போ மீன் சேர்க்கணும். மீன் சேர்த்துட்டா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் கறி. இப்போ நான் மீன் எல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கிண்ட போகக்கூடாது. இப்போ அப்படியே மூடிடலாம். இப்போ கடைசியாக வெண்டைக்காய் சேர்த்து மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இறக்கிடலாம். மீன் கறி ரெடி. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாப்பிட்டேன், செம்மையாக இருக்குது. அண்ட் இந்த கறி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.